உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில் உங்கள் எல்லாத்தையுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் கமல் அவர்கள் தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படிங்கிறத சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். அது தமிழ்நாட்டில் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் எதிரொலிக்கல, ஆனால் கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் அது எதிரொலிச்சது. அதை பற்றியான ஒரு காணொலி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவுங்க. காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவரை பற்றி ஏதாவது புகழணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் மறக்காமல் இன்னைக்கு யாரோட பிறந்தநாள், கலைஞருடைய அதாவது கருணாநிதியோட பிறந்தநாள், அவரை பற்றி ஏதாவது புகழணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த கருத்துரை பெட்டியில் புகழ்ந்துட்டு போங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்கள ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா இல்லை, கண்டிப்பாக அதை மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ மாற்றியாச்சா? இப்போ நல்லா இருக்குங்களா? ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கா பார்க்குற மாதிரி? ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே மாற்றிருக்கு. சரி வாங்க காணொலியில் போவோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ் மொழியிலேருந்து தான் தெலுங்காக இருக்கட்டும், இல்லை கன்னடமாக இருக்கட்டும், இல்லை மலையாளமாக இருக்கட்டும், இல்லை துளு மொழியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து, அதாவது தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த மொழின்னு தான் இந்த 4 மொழியை சொல்லுவாங்க. ஆனால் இதை கேரளா மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, தெலுங்கு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, கன்னட மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை தவிர உலகத்தில் இருக்க எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. பாருங்க, யார் பிள்ளையாவானாங்களோ அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க தான் நம்ம பெற்றவங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்களை தவிர சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஏற்றுக்குவாங்க. அதுதாங்க நிதர்சனம். நம்ம ஆண்டவர் அதை சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா கர்நாடகாவில் உள்ள மிகப்பெரிய அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அதாவது இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி அந்த மாதிரிலாம் எந்த பாகுபாடும் இல்லை, எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா கமல் அவர்களை எதிர்த்து ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இல்லை எதிர்ப்பை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பேட்டி கொடுக்கறது எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படமான இப்போ ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற அந்த தக் லைஃப் படத்தோட போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்களில் ஒட்டியிருந்தாங்க, மற்ற ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம் விளம்பரப்படுத்துறதுக்காக ஒட்டியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்னட அமைப்புகள்லாம் சேர்ந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை கிளம்புது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கமல் அவர்கள் அதை எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பட விளம்பரத்துக்காக அவர் சொன்னதே தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அவருடைய விளம்பரத்துக்காக. காரணம் என்ன, நம்ம வெவ்வேறு இல்லை ஒன்றுன்னு சொல்கிறது தான் அவர் அந்த வார்த்தையவே சொன்னார். ஆனால் அதை ஒரு வேறு விதமாக ஏற்கனவே இங்கே எல்லாத்தையுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். காவேரி பிரச்சனை நமக்கும் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் கன்னடருக்கும் இருக்குது. ஏற்கனவே இங்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டு இருக்குது. காவேரி பிரச்சனை எப்பப்போ வருதோ அப்பப்பெல்லாம் தமிழனா தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நான் கண்ணார எனக்கே நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பெங்களூருக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் போர்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு தான் செய்வாங்க. அது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கமல் அவர்கள் இது சொன்னோடனே அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்கலனால அதான் உண்மை, அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களை அடிக்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. இன்னும் நடக்கலை, இன்னும் அடிக்கலை, அது அந்த அளவுக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லி கடந்த ஒரு வாரமாகவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கமல் அவர்கள் மன்னிப்பு தவிர எல்லாமே கேட்குறாரு, மன்னிப்பு தவிர எல்லாமே கேட்குறாரு. ஆண்டவரே நல்ல வேலை, இவ்வளோ நாள் எங்களை தான் சோதிச்சுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவங்களையும் சோதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உண்மையாகவே நல்லா இருக்கு. அந்த ஆண்டவரும் சோதிக்கிறாரு, இந்த ஆண்டவரும் சோதிக்கிறாரு, ஒன்றும் முடியல, இன்னமும் முடியல. அந்த மாதிரி சூழ்நிலைனா கமல் அவர்களை கர்நாடகா நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூறிய கூட்டுற பார்த்தீங்கன்னா அது உண்மைத்தன்மை இல்லை, யார் உங்கள்கிட்ட சொன்னா இது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. அதற்கு கமல் அவர்கள் மன்னிப்பு தவிர பல விடயங்களை கேட்டிருக்காரு. படித்து காட்டுறேன், நீங்களே பாருங்க. நான் சினிமா மொழி பேசுபவன். தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் என இந்த நிலத்தின் அனைத்து மொழிகளும் என் மனதுக்கு நெருக்கமானவையே. கன்னடர்கள் தங்கள் தாய்மொழி மீது வைத்துள்ள அன்பு எனக்கு மிகப்பெரிய மரியாதை உள்ளது. நான் சினிமா மொழியை பேசுபவன். இம்மொழிக்கு அன்பும் உறவும் மட்டுமே தெரியும். என்னுடைய கருத்து நமக்கிடையான அன்பையும் உறவையும் பலப்படுத்தவே சொல்லப்பட்டது. இது ஏதாவது புரியுதா? நல்ல வேலை எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான்னு பயந்துக்கிட்டேன். இல்லைன்னா மன்னிப்புன்னு கேட்டிருந்தாருன்னா வச்சுங்க, நமக்கு தாங்க அசிங்கம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கமலுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம்ல, அவர் சொன்ன அந்த கருத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம்ல, நமக்கு தான் அசிங்கம். நல்ல வேலை சூர்யா, கார்த்தி மாதிரி இவங்கள மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போய் தொப்புன்னு காலில் உருகிறது, இல்லை மன்னிப்பு கேட்கறது அந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக தலைவர் மன்னிப்பை தவிர எல்லாத்தையுமே கேட்டு வந்திருக்காரு. இன்னொன்று,
தமிழ் மொழியிலேருந்து தாங்க கன்னடம் வந்தது. இது வந்து இவங்க ஏற்றுக்கலினாலும் உலகத்தில் இருக்க பல மொழியியல் அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் மொழிகளின் தாயே தமிழ் தான். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து தான் பல மொழிகள் வந்திருக்கும். ஆங்கிலத்துக்கும் தமிழ் மொழியிலேருந்து பல சொற்கள் எடுத்திருக்காங்க. இன்னும் பல மொழிகளுக்கு தமிழ் மொழியிலேருந்து வேறு சொற்கள் எடுத்து அவங்க மொழியை தனி மொழியை உருவாக்கி அவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா இதை வச்சு கர்நாடகாவில் அவங்க அரசியல் பண்ணணும். கமல் அவர்கள் இந்த வார்த்தை சொன்னோடனே அங்கே இருக்க முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா கமலுக்கு எதிராக அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகக்கூடாது, தமிழ் படம்லாம் எதுவும் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எதிர்ப்பு காட்டுறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு முதல்வர், தமிழக முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலங்க. இப்போதான் ஊட்டிக்கு போயிட்டு வராரு, எங்கெங்க சுத்தனமோ எல்லாத்தையுமே சுத்திடுறாரு. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இத்தனைக்கும் உங்க கூட்டணியில தானங்க ஸ்டாலின் அப்பா இருக்காங்க, கமல் அவர்கள். அவங்களுக்காக நீங்க தமிழருக்காக சப்போர்ட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அந்த கமல் சாருக்காவது ஆண்டவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனா சப்போர்ட் பண்ணி பேசல. இப்பதாங்க நமக்கு ஒரு சந்தேகம் வருது, எதுக்கு தாங்க நீங்க முதல்வராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கர்நாடகாவில் முதல்வர் ஸ்டாலினோட படத்தை காலில் உதைக்கிறதும், எரிச்சாங்க, விளக்கு மாத்திரை அடிக்கிறதும் எல்லாம் பண்ணாங்க. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இதற்கான எதிர்ப்பை கொடுத்தாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் தமிழராக இல்லைனாலும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையா இல்லைனாலும், ஊழல் செஞ்சாலும் என்னதான் நீங்களோட ஒரு தமிழ்நாட்டோட பிரதிநிதி. அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டோட முதல்வர். அந்த ஒரு காரணத்தினாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில இருந்து இவங்க கர்நாடகாவில் பண்ண முதல்வரை எரிச்சதா இருக்கட்டும், இல்ல செருப்புல அந்த போட்டோ புகைப்படத்தை வச்சு அடிச்சதா இருக்கட்டும், இல்ல விளக்கு மாத்திரம் அடிச்சதா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் எதிர்த்து ஒரே ஒரு குரல் தான் தமிழ்நாட்டில் ஒழிச்சுது. அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கமலுக்கு ஆதரவா நிக்கிறது, முழு ஆதரவா நிக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆண்டவரே, தயவு செய்து மன்னிப்பு மட்டும் கேட்டுறாதீங்க. உங்களால முடியும். மன்னிப்பு கேட்காம எப்படி தப்பிக்க முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கறனால எங்கள்கிட்ட இவ்வளவு நாள் எதை மெயின்டைன் பண்ணீங்களோ அதையும் அவங்கள்ட்டையும் மெயின்டைன் பண்ணுங்க. அங்க இருக்க உயர் நீதிமன்றத்திலையும் மெயின்டைன் பண்ணுங்க. அங்க இருக்க அரசியல்வாதிகள்ட்டையும் மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பொழைச்சுப்பீங்க.